Example 5.19. Find the vertex, focus, directrix and length of latex rectum of the parabola x square minus 4x minus 5y minus 1 is equal to 0. Actually here parabola ஓட equation கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு vertex, focus, directrix இதெல்லாம் நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இதுவரையில நம்ம சம் எப்படி பார்த்தோம்? vertex, focus இதெல்லாம் கொடுத்துட்டு parabola ஓட equation ஃபார்ம் பண்ண சொல்லிருப்பாங்க. பட் இப்போ நமக்கு parabola ஓட equation கொடுத்துட்டு vertex, focus இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஸோ அப்போ அந்த given equationலேருந்து தான் நாம் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த given equation நான் எழுதிக்கிறேன். x square minus 4x minus 5y minus 1 is equal to 0. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நான் இதில் இந்த ஈக்குவேஷனை நான் ஜென்ரல் ஃபார்மெட்டுக்கு ஜென்ரலாக ஒரு பேராபோலாவோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குமோ அந்த ஃபார்மெட்டுக்கு நான் கொண்டு வந்தால் தான் என்னால் என்ன பண்ண முடியும், இதில் உள்ள வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ் இதெல்லாம் என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4xை வச்சுட்டு எக்ஸ் டேமை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு ஒய் டேமை கான்ஸ்டண்ட்டை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். 5y + 1 எக்ஸ் தானே ஸ்கொயர் இருக்குது. ஸோ எக்ஸ் டேமை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிறேன். ஒய் டேமை கான்ஸ்டண்ட்டை நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணுறேன். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணும்போது தான் எனக்கு அந்த ஃபார்மெட் கிடைக்கும். ஸோ இந்த டேர்மை நான் எப்படி கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் சிம்பிளாக பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள், -4 இருக்குது. -4 2ஆல் டிவைட் பண்ணால் -2 த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இதை எதால் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு டேர்ம் இருக்கா, இந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணணும். இந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 4. 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இந்த 4 மைனஸ் பண்ணால் இங்கே -4 அப்படின்னு போடணும். விச் இஸ் ஈக்குவல் டு 5y + 1. ஆக்சுவலாக இந்த டேர்மை நான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஸோ எப்படி கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணணும் அப்படிங்கிறது பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -4 இருக்குது. ஸோ அதை 2ஆல் டிவைட் பண்ணால் -2 த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எதை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு டேர்ம் இருக்கா, இந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணணும். ஸோ -4. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், x - 2 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5y + 1. -4 ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா +4 ஆகிடும். ஸோ இங்கே என்ன இருக்கும், x - 2 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5y + 5. இந்த ஃபார்மெட்டில் இருக்குமா. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கலாம், x - 2 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டுலேயும் காமனாக நான் 5 எடுத்துக்கிறேன், y + 1. ஸோ இது எனக்கு என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். x - h த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a into y - k. x - h the whole square is equal to 4a into y - k. ஸோ இந்த ஃபார்மெட்டில் இருக்குதா. ஆக்சுவலாக எனக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இது வந்து பேராபோலாவோட ஜென்ரல் ஃபார்மெட்டில் இருக்குது, இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஹச் வேல்யூ என்ன, ஏ வேல்யூ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன். இங்கே -h பிளேஸில் -2 இருக்குது. ஸோ h is equal to 2. இங்கே -k பிளேஸில் +1 இருக்குது. ஸோ k is equal to -1. h and k வேல்யூ கிடச்சிச்சு. அண்டு 4a பிளேஸில் 5 இருக்குது. 4a is equal to 5 which implies a is equal to 5/4. ஸோ எனக்கு இப்போ 3 டேர்ம் h, k, a 3 வேல்யூ கிடச்சிச்சா. ஃபஸ்ட்டு நான் வெர்டெக்ஸ் எழுதலாம். வெர்டெக்ஸுங்கிறது h, k தானே. ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு h, k. ஸோ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், h, k. ஹச்ங்கிறது 2, கேங்கிறது -1. ஸோ இப்போ வெர்டெக்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. வெர்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பேராபோலாவோட வெர்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, -1. ஸோ ஃபஸ்ட் நான் வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். வெர்டெக்ஸ் கண்டுபிடிக்குவேன். நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ்லாம் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அதுக்கு நான் வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சதுனால பேராபோலா வரைஞ்சிக்கிட்டுமா. நமக்கு இந்த ஜென்ரல் ஃபார்மெட்டை பார்க்கும்போதே பேராபோலா லெஃப்ட் சைடு ஓப்பனாக இருக்குமா, அப்வர்டாக இருக்குமா, டவுன்வர்டாக இருக்குமாங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ப்ளஸ் வெர்டெக்ஸோட வேல்யூவும் கிடச்சிருச்சு. ஸோ அந்த டயக்ராமை ஃபஸ்ட் நான் ரெப்ரசன்ட் பண்ணேன் அப்படின்னா
எனக்கு ரிமைனிங் இருக்கிற ஃபோக்கஸ் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ்லாம் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் நான் வெர்டெக்ஸ் தான் பிளாட் பண்ணணும். ஹச்கமாக்கே 2, -1 தான் வெர்டெக்ஸ். 2, -1 எங்கே இருக்கும்? +2 எக்ஸ் ஆக்சிஸில் 2 ஒய் ஆக்சிஸில் -1. ஸோ 2, -1 இந்த பிளேஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2, -1 இதுதான் வெர்டெக்ஸ் ஏ. நெக்ஸ்ட்டு இந்த வெர்டெக்ஸ்லேருந்து ரைட் சைடு ஓப்பனாக இருக்குமா, லெஃப்ட் சைடு ஓப்பனாக இருக்குமா, அப்வேர்டாக இருக்குமா, டவுன்வேர்டாக இருக்குமாங்கிறத எது டிசைட் பண்ணணும்னா நாம் கொண்டு வந்து அந்த ஜென்ரல் ஃபார்மேட் தான் டிசைட் பண்ணணும். இந்த ஜென்ரல் ஃபார்மேட் பாருங்கள், x - h² = +4a × y - k அப்படின்னா அப்வேர்ட் பேராபோலா. ஸோ அப்போ பேராபோலா வந்து எப்படி இருக்கும்? அப்வேர்ட் பேராபோலாவாக இருக்கும். அப்வேர்ட் பேராபோலா மீன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ பேராபோலா வரைஞ்சிட்டோம். இந்த வெர்டெக்ஸ் இருக்கிற இந்த லைனில் தான் நமக்கு ஃபோக்கஸ் இருக்கும். நமக்கு என்ன தெரியும்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் வெர்டெக்ஸ் டு ஃபோக்கஸ், வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் ஏ. ஏ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், 5/4 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 5/4 நமக்கு தெரியும். 5/4 டிஸ்டன்ஸில் தான் ஃபோக்கஸ் இருக்குது. ஸோ வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ்க்கு 5/4 டிஸ்டன்ஸில் இருக்கும். இப்போ பாருங்கள், நாம் இப்போ வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கலாமா? ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பேராபோலா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கா, ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கா? இந்த பேராபோலா ஒய் ஆக்சிஸ்க்கு தான் பேரலாக இருக்குது. இதானே ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக தான் இந்த பேராபோலா இருக்குது. ஸோ ஒய் கோஆர்டினேட் -1 தான் இந்த 5/4 நான் ஆட் பண்ணணும். பாருங்கள், ஃபோக்கஸ் இஸ் ஈக்குவல் டு வெர்டெக்ஸ்லேருந்து 5/4 டிஸ்டன்ஸில் இருக்கிறது தான் ஃபோக்கஸ். அந்த 5/4 டிஸ்டன்ஸை இப்போ நமக்கு அப்வேர்டு அப்படிங்கும்போது ஆட் ஆக தானே செய்யும். டவுன்வேர்ட்னா தான் அந்த 5/4 மைனஸ் ஆகும். பட் அப்வேர்டு அப்படிங்கும்போது இந்த 5/4 வந்து ஆட் ஆகும். ஆட் ஆச்சுன்னா இந்த 2 இருக்குல்ல, 2ஓட ஆட் ஆகுமா -1ஓட ஆட் ஆகுமாங்கிறது தான் நமக்கு கொஸ்டின். எதோட ஆட் ஆகுங்கிறது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த பேராபோலா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கா, ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கான்னு பாருங்கள். இந்த பேராபோலா நமக்கு வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு தான் பேரலாக இருக்குது. ஸோ ஒய் கோஆர்டினேட் -1 தான் 5/4 ஆட் பண்ணணும். இப்போ என்ன வரும்? ஃபோக்கஸ் இஸ் ஈக்குவல் டு வெர்டெக்ஸ் வந்து ஆக்சுவலாக 2, -1 தான் ஒய் கோஆர்டினேட், -1ஓட 5/4 நான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் தான் எனக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட் கிடைக்கும். ஏன்னா இதுலேருந்து 5/4 டிஸ்டன்ஸ் தானே, ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கிறதுனால ஒய் கோஆர்டினேட்டோட 5/4 ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ ஃபோக்கஸ் என்ன வரும் எனக்கு? இது ரெண்டையும் நான் 2, எல்சிஎம் எடுத்துக்கிறேன். -4 + 5 இஸ் ஈக்குவல் டு 2, 1/4. இதுதான் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு 2, -1/4. 2, +1/4. ஸோ இப்போ நான் ஃபோக்கஸும் கண்டுபிடிச்சாச்சு, வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஃபோக்கஸ் கண்டுபிடிச்சாச்சு. லேட்டஸ்ட் ரெக்டம், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம், நமக்கு பேராபோலாவில் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் படிச்சிருக்கோம். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் இன் பேராபோலா. பேராபோலாவில் லேட்டஸ்ட் ரெக்டமோட லென்த் என்னது? 4a. 4 × a is equal to 4 × a value 5/4. ஸோ 4 கேன்சல் பண்ணிக்கலாம், which is equal to 5. So length of lattice rectum L dash is equal to 5 units. So length of lattice rectum நமக்கு கிடைச்சிருச்சு. ஃபைனலாக என்ன கண்டுபிடிக்கணும்? டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் நாம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு டைரக்ட்ரிக்ஸ் எங்கே எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பேராபோலாவில் டைரக்ட்ரிக்ஸ் எங்கே எக்ஸிஸ்ட் ஆகும்? பேராபோலாவில் வெர்டெக்ஸ் டு ஃபோக்கஸ் வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் ஏன்னு பார்த்தோமா? சேம் ஏ டிஸ்டன்ஸில் வெர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில். இப்போ இதான் வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் ஏ டிஸ்டன்ஸ் இருக்கா? சேம் ஏ டிஸ்டன்ஸில் வெர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் டைரெக்ஷன். ஃபோக்கஸ் ஒரு டைரெக்ஷனில் இருக்குது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு போடுற லைன் தான் டைரக்ட்ரிக்ஸ். அந்த லைன் வந்து எப்போதுமே எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இதுதான் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ நமக்கு எப்போதுமே எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்துச்சுன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டுன்னு தான் டைரக்ட்ரிக்ஸ் எடுப்போம், அப்படி தானே?
ஸோ இப்போவும் பாருங்கள் 2, -1லேருந்து 5/4 என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே ஒரு பாயிண்ட், சப்போஸ் இந்த பாயிண்ட் நமக்கு என்னது -1, இதோட இந்த பாயிண்ட் வேணும் அப்படின்னா நம்ம இங்கே -2 இருக்கும், இங்கே -3 இருக்கும், இங்கே -4 இருக்கும். ஸோ இங்கே -1ஓட 3 பாயிண்ட் தள்ளி வருது அப்படின்னா -1 -3 போட்டால் தான் -4 வரும். ஸோ நமக்கு வந்து எப்போதுமே கிராஃபில் ஒய் ஆக்சிஸில் கீழே மைனஸ் ஆகிட்டே தான் போகும், மேலே தான் ப்ளஸ் ஆகிட்டே போகும். அதே மாதிரி தான் எக்ஸ் ஆக்சிஸில் ரைட் சைடு ப்ளஸ் ஆகிட்டே போகும், லெஃப்ட் சைடு மைனஸ் ஆகிட்டே போகும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து கீழே உள்ள பாயிண்ட்டுக்கு போகும்போது நான் 5/4 மைனஸ் பண்ணணும். வெர்டெக்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கும் போது 5/4 ஆட் பண்ணேன். பட் வெர்டெக்ஸ்லேருந்து டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கும் போது 5/4 மைனஸ் பண்ணணும். எந்த நம்பரோட மைனஸ் பண்ணணும், இந்த -1ஓட தான் மைனஸ் பண்ணணும், ஒய் கோஆர்டினேட்டோட தான் மைனஸ் பண்ணணும். ஸோ y is equal to -1 minus 5/4. ஓகேவா, -1 minus 5/4 போடணும். இதுதான் டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன். டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் எப்போதுமே டைரக்ட்ரிக்ஸ்ங்கிறது ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும், ஆர் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்தால் y is equal to எழுதுவோம், ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருந்தால் x is equal to அப்படின்னு எழுதுவோம். ஸோ இங்கே எக்ஸ் கோஆர்டினேட்டுங்கிறது 2, இது ஒய் கோஆர்டினேட்டோட தான் நான் ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த பேராபோலா ஒய் ஆக்சிஸ்க்கு தான் பேரலாக இருக்குது. ஸோ ஒய் கோஆர்டினேட்டோட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் எனக்கு ஃபோக்கஸ் கிடைக்கிது, மைனஸ் பண்ணால் டைரக்ட்ரிக்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஆப்போசிட் சைடில் தானே இருக்குது, மைனஸ் பண்ணும்போது டைரக்ட்ரிக்ஸ் கிடைக்கும். தேர்ஃபோர் டைரக்ட்ரிக்ஸோட ஈக்குவேஷன் டைரக்ட்ரிக்ஸ் y is equal to -1 minus 5/4. therefore y is equal to, நான் 4 LCM எடுத்துக்கிறேன், -4 minus 5/4. 4y is equal to -9. therefore 4y plus 9 is equal to 0, which is the equation of directrix. so directrix ஓட ஈக்குவேஷனும் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் கொஷினில் கொடுத்துருக்குற கிவன் கண்டிஷன் என்ன அப்படின்னா, நமக்கு பேராபோலாவோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டு வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வெர்டெக்ஸ் ஃபோக்கஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் நான் ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். ஜென்ரல் ஃபார்மேட் கொண்டு வந்துட்டு வெர்டெக்ஸ் என்னங்கிறத எழுதணும். வெர்டெக்ஸ் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னாலே டயக்ராம் போட்டுடலாம். ஏன்னா அந்த ஜென்ரல் ஃபார்மேட்டை வச்சு டயக்ராம் அப்வர்டாக இருக்குமா டவுன்வர்டாக இருக்குமாங்கிறத ஐடென்டிஃபை பண்ண நம்மளால் முடியும். ஸோ அந்த டயக்ராம் போட்டதுக்கப்புறம் வெர்டெக்ஸ், ஃபோக்கஸ், லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் அண்ட் டைரக்ட்ரிக்ஸ் எழுதுறது ஈஸியாக இருக்கும்.